ராமாயணத்தோடைய ரிப்பீட் தான் வேர்ல்டு வார் 1 அப்படின்றத டிசிபி மூலமா யூதர்களை லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு அறகுறை இன்ஃபர்மேஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராமன் கள்ளக்கடத்தல் வியாபாரம் செஞ்சு வெளிநாடுகளுக்கு பல விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கான்ல. வெளிநாடுகள்ல இருந்த துறைமுகங்கள்லயும் இந்த ராமன், லக்ஷ்மண், சரமா போன்ற யூத பயங்கரவாத கூட்டங்கள் பரவி இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த யூத பயங்கரவாதிகளுடைய அட்டூழியம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்ததுனால அதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பல நாட்டு தலைவர்களோட ஒப்பந்தம் போட்டு அந்தந்த நாடுகள்ல இருக்கிற யூத பயங்கரவாத கூட்டங்களையும் யூத கள்ளக்கடத்தல் கூட்டங்களையும் ஒழிச்சு கட்டியிருக்காரு நம்ம ராவணன். இதுதான் முதலாம் உலக போர், வேர்ல்டு வார். அதாவது ராவணன் உலக நாடுகள்ல பரவி இருந்த யூத பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டினது தான் முதலாம் உலக போரான ராமாயணம். இப்ப யூதர்கள் தங்களுடைய பாணியில வார் ஆன் டெரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா அது வெறும் ஒரு நாடகம் தான். ஒரிஜினல் வார் ஆன் டெரர் ராமன் தோற்கடிக்கப்பட்ட பின்னால் ராவணன் உலக நாடுகள்ல இருந்த அனைத்து யூத பயங்கரவாத ஆட்கடத்தல், கள்ளக்கடத்தல் வலை பின்னல்களையும் ஒழிச்சு கட்டினது தான் ஒரிஜினல் வார் ஆன் டெரர். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில மறுபடியும் முளைச்சு வந்துட்டு தான் இருந்தானுங்க. அதுல மறுபடியும் முளைச்சு வந்தவன் தான் யூத சகுனி. சகுனி போல உலகெங்கும் பரவி இருந்த யூத ஆட்கடத்தல், கள்ளக்கடத்தல், விபச்சார கூட்டங்களை கிருஷ்ணர் முடிவு கட்டினது தான் ஒரிஜினல் வேர்ல்டு வார் 2 ஆன மகாபாரதம். மகாபாரதம் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல, இந்தியா முழுக்க நடந்திருக்கு, உலகம் முழுக்க நடந்திருக்கு. உலகம் முழுக்கவும் ஆட்டம் போட்டுட்டு இருந்த இந்த யூத பயங்கரவாத வலைப்பின்னல்களுக்கு எதிராக நடந்ததுதான் கிருஷ்ணருடைய மகாபாரதம். ஒரு 100 வருடங்கள் முன்னாடி யூதர்களே அதை அவங்க பாணியில வேர்ல்டு வார் 2ன்னு ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரிஜினல் வேர்ல்டு வார் 2 யூதர்களை கிருஷ்ணர் விரட்டி அடித்த மகாபாரதம் தான். இத பத்தி நான் டீட்டெயிலா பேசினாதான் புரியும். சார்லி சாப்ளின் ஹிட்லர் பத்தி விளக்குற வீடியோல நான் டீட்டெயிலா பேசுறேன். அடால்ஃப் ஹிட்லர்ன்ற ஜெர்மன் தலைவர் கிருஷ்ணரை குறிக்க யூதர்களே உருவாக்குன ஒரு தலைவர். இதுக்கு பின்னாடி பெரிய உலக அரசியல் இருக்கு. இதுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? ஹிட்லர் எப்படி உருவானாரு? யுத்தத்தின் இறுதியில ஹிட்லருக்கு என்ன ஆச்சு? யூதர்கள் எதுக்கு ஹிட்லரை கிருஷ்ணரோட ரிப்பீட்டா உருவாக்குனாங்க? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். சார்லி சாப்ளின் ஹிட்லர் தவிர வேறு பல தலைவர்களையும் கிருஷ்ணருடைய ஒரு அம்சத்தை குறிக்கிற மாதிரி உருவாக்கி இருக்காங்க. கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதனால ஒருத்தரை வச்செல்லாம் கிருஷ்ணருடைய வரலாற்றை ரிப்பீட் பண்ண முடியாது. அதுக்கு 1000 பேர் தேவை. அதனால்தான் கிருஷ்ணருடைய ஒரு ஆஸ்பெக்டையும் எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச பல முக்கிய பிரபலங்கள்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க இந்த யூதர்கள். அதுல ஒரு சிலர் சர்தார் வல்லபாய் பட்டேல், BR அம்பேத்கர், காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். இவங்களுக்கும் கிருஷ்ணருடைய வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம்.